நான் பிறந்த மாதம் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் என்ன செயல் எந்த மாதத்தில் பண்ணால் எனக்கு அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மேம். அந்த ஆவணி மாதத்தில் அவர் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருக்குது. அந்த நோய்க்காக நான் மருத்துவம் பார்க்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேம் அவரால் தான் பார்க்க இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க மேம். நான் பிறந்த மாதம் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் என்ன செயல் எந்த மாதத்தில் பண்ணால் எனக்கு அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மேம். இப்போ அவர் கீழே மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காரு, நான் ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கேன். அப்போ எந்த செயல் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதம் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மேம். இப்போ இவர் கேள்வி கேட்டது உண்மையிலேயே அவர் ஜாதம் பார்க்கறதுக்கு ஒரு துல்லியமான பலன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஏன்னா 12 பாவகத்திற்கும் 12 விதமான பலன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அவர் வருமானத்தை உதாரணமாக சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு வருமானத்தை பற்றி கேள்வி கேட்குறாரு. நான் எந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அவருடைய பிறந்த மாதம்ங்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஆவணி மாதம், கரெக்டுங்களா? ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்தில் அவர் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது கூடாது. இந்த மாசி மாதத்தில் செஞ்சார்னா அவருக்கு பணம் கையில் தங்காது. நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, என்னுடைய அண்ணனாக இருந்தாலும் சரி, என் தம்பியாக இருந்தாலும் சரி, ஆவணி மாதத்தில் பிறந்த நண்பர்கள் மாசி மாதத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனாக கொடுக்காது. நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என் தம்பிக்கு நான் ஒரு செயல் செய்ய போகிறேன். உதாரணமாக ஒரு கையெழுத்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கையெழுத்தை நான் எப்போ போடணும்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த பங்குனி மாதம் என் தம்பி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான், அவனுக்காக பேங்க் லோன் எடுக்கிறேன், நான் கையெழுத்து போடுறான்னா கண்டிப்பாக போடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லணும். நான் ஒரு நிலம் வாங்குகிறேன், அந்த நிலம் எனக்கு நல்லா இருக்குமா, என்னுடைய நிலம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நான் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாங்கன்னா, புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதங்களில் அவர் கூடாது. குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் அந்த செயல் அப்படிங்கிறது இவருக்கு சரியாக அமையாதுன்னு சொல்லலாம். என் குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அது பயனுள்ளதாக இருக்குது. இல்லைனா குழந்தைகள் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு சேர போகிறாங்க, பணத்தை கொண்டு நான் கொடுக்குறேன், அந்த பணம் எனக்கு நல்லா இருக்குமா? கார்த்திகை மாதத்தில் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடுங்கிறது இவருக்கு சரியாக அமையாது அப்படிங்கிறது தான் சொல்லணும். சரிங்க, ஒரு நோய் இருக்குது, ஒரு தலைவலி இருக்குது, வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருக்குது, அந்த நோய்க்காக நான் மருத்துவம் பார்க்க போகிறேன். சரியான மருத்துவரை அழுகினால் ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க, ஒரு இடத்துல தங்கி ஒரு 41 நாள் மருந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துல ஓய்வு நிலையில் இருந்து நான் மருந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது தான். அப்போ இவங்க எந்த மாதம் இந்த செயலை செய்யக்கூடாதுன்னா, நோயை தீர்ப்பதற்குண்டான ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துலேயே இருக்காது. இவர் பிறந்த மாதத்துலேயே இவருக்கு பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது, இல்லை நம்ம எங்கேயாட்டி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம், வண்டி இல்லை போயிட்டு வரலாம் அப்படின்னா, மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் அது செய்தாலே அவருக்கு சிறப்பான ஒரு பலனாக இருக்காது. போனால் கூட அங்கே சண்டை தான், சச்சரவு தான். நீங்கள் அதை சொன்னீங்களே, சாப்பாடு வாங்கி கொடுக்கலையே, தண்ணி கொடுக்கலையே, பணம் கொடுக்கலையே, உங்களை நம்பி தானே வந்தேன் அப்படிங்கிற நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் நிறைய பற்றி பேசிகிட்டே போகலாம். ஒரு ஜாதகம் இல்லாதவர்களுக்கு குறிப்பாக இந்த சில செயல்கள் இந்த மாதத்தில் அப்படிங்கிறது கை கொடுக்காது அப்படிங்கிறது உண்மை. உண்மையிலேயே இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பிரசன்னத்தின் மூலமாக இவங்களுக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறது வரும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிறது பிரசன்னம் பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்போ வருஷம் இவங்க ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதங்களில் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தாலே அவர்கள் ஜாதகத்தை பார்த்த துல்லியமான ஒரு பலன் அப்படிங்கிறது பிரசன்னத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஜாதகம் இல்லாமல் இந்த மாதத்தில் தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பிரசன்னம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க, எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மேம் கூட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ மேம். நன்றிம்மா. சித்தர் பூமி.